முதல்ல ப்ரொட்டகனிஸ்ட்னா யாருன்னா, ஒரு கதையை நீங்க யாரு வழியா சொல்றீங்க, அவங்கதான் ப்ரொட்டகனிஸ்ட். இந்த ப்ரொட்டகனிஸ்டோட கோலு, இலக்கு, இதை தடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஆன்டகனிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு நபரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது சொசைட்டியா கூட இருக்கலாம். டியூட்டராகனிஸ்ட்ன்றது செகண்ட் லீடு. இந்த ப்ரொட்டகனிஸ்ட் மாதிரி அவரும் செகண்ட் லீடா இருப்பாரு. விக்ரம் வேதா படம். ரைட்டாகனிஸ்ட்ன்றது 3 இம்பார்ட்டன்ட் லீடு இருப்பாங்க. கான்ஃபிடென்ட் கேரக்டர். இந்த கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரொட்டகனிஸ்ட் இருக்காருல்ல, ப்ரொட்டகனிஸ்ட் அவர் மனசுல இருக்கிறது எல்லாமே இந்த கேரக்டர் கிட்ட ஷேர் பண்ணுவாரு. இந்த கேரக்டரும் ப்ரொட்டகனிஸ்டோட கஷ்டங்களை நம்ம ஸ்கிரீன் வழியா ஷேர் பண்ணும். ஃபாயில் கேரக்டர் அப்படின்னா ப்ரொட்டகனிஸ்ட் ஒரு கேரக்டர்ல இருக்காருல்ல, அவருக்கு ஆப்போசிட்டா கேரக்டர் இருக்கணும். இப்ப விஐபி படத்துல தனுஷ் வெட்டியா இருக்காரு, அவங்க தம்பி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. தனுஷ் வெட்டியா இருக்காருன்றது அவங்க தம்பி வேலைக்கு போனதால்தானே உங்களுக்கு தெரியுது. ப்ரொட்டகனிஸ்டோட கேரக்டரை நீங்க வெளிப்படுத்தணுன்றதுக்காக ஆப்போசிட்டா ஒரு கேரக்டர் வடிவமைக்கணும். அதான் ஃபாயில் கேரக்டர் சொல்லுவாங்க. மென்டார் கேரக்டர்ன்றது அந்த ஹீரோ தடுமாறி ஸ்ட்ரக்ல நிக்கிறாரு, எதுவுமே அவருக்கு பண்ண தெரியல அப்படின்னும் போது ஒருத்தவங்க அவருக்கு அட்வைஸ் கொடுத்து அந்த ஸ்ட்ரக்ல அவர் விடுவிப்பாங்க. அதான் மென்டார் கேரக்டர்னு சொல்றது. காமெடி கேரக்டர் தான் காமிக் கேரக்டர் சொல்லுவாங்க. ஃபிளாட் கேரக்டர்னா ஒரு கேரக்டர் எங்க ஆரம்பிக்குதோ முடியும் போது அதுவாகவே தான் இருக்கும். அடுத்தது ஆர்க் கேரக்டர்னா ஒரு ஆரம்பிக்கிறதும் முடியறதும் அவங்களோட ஜர்னி டோட்டல் சேஞ்சா இருக்கணும். அதான் கேரக்டர் ஆர்க். இந்த வீடியோ ரைட்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க.